வியூவர்ஸ், சின்னக்கா ஸ்டைலில் அருமையான சுவையான சமோசா காரசாரமாக பார்ப்போமா. ஆட்டா எடுத்துக்கிட்டேங்க, அதாவது கோதுமை மாவு, அதற்கு தேவையான அளவுக்கு சால்ட், உப்புத்தூள் கொஞ்சம், நெய் உருக்கி எடுத்துட்டுருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு நெய், டால்டா, இப்படி நம்ம ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கலாம். டால்டா வந்து கொஞ்சம் ஈரோன்றதுனால சில டால்டா பயன்படுத்த மாட்டாங்க, இல்லை வெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். ஓகே, நல்லா களைஞ்சிக்குங்க. அதாவது சப்பாத்திக்கு என்ன பதத்தில் நம்ம பிசையுவோமோ அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அருமையான ஒரு சுவையான சமோசா ரெடியாகும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஒரு லைக் பட்டனை அழுத்துங்க, கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்பாத்திக்கு தேவையான பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போது அதற்கு தேவையான கலவை அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிளாக முடிச்சிருக்கேன். அதாவது உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சப்தானிய இப்போ நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், நறுக்குன்னு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லா போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வணங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கூடுதல் டேஸ்ட் வரதுனாக்கா வெங்காயம் வணங்கும் போது கூட கொஞ்சம் நம்ம சால்ட் போடலாம். சால்ட் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட அந்த இனிப்பத்தன்மை போயிட்டு நல்ல ஒரு டேஸ்டியை கொடுக்கும் நமக்கு. அந்தளவுக்கு பிடிக்கும். நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அருமையான சுவையான ஒரு சமோசா நமக்கு ரெடியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பிட்டு போட்ட உடனே உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு சொல்லணும். அப்போ தான் என்னோடய பகிர்வுகள் வந்து என்னோடய செயல்பாடுகள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். குறை இருந்தாலும் அதை சுட்டி காட்டுங்க, நிச்சயமாக நான் அதை மாற்றிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சிங்க. அதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். நான் பாருங்கள், சொன்ன மாதிரி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டாக்கா அந்த வெங்காயத்துடைய அந்த இனிப்பு சுவையில் நமக்கு சால்ட்டு கொடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வித்தியாசமாக, அதாவது நல்ல ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு சுவையான சமோசாவாக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டு வணக்கியாச்சு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா வசித்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். பச்சை பட்டாணி நல்லா போட்டு இதுலேயே வணக்கிட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு எடுத்து வெளியே வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவுனா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, சப்பாத்தி மாவை எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான இருக்குது சமோசாக்கு என்ன மாதிரி மெத்தடில் நம்ம பயன்படுத்த போகிறோம். வழக்கமாக நம்ம எப்போ மெஷின்ஸ் கொண்டு பயன்படுத்தலாம். நம்ம நார்மலாகவே நான் தேய்ச்சிக்கிறேங்க. தேய்ச்சிட்டு அது எப்படி பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எடுத்து சாப்பிடும்போது சூடாக நம்ம சாப்பிடும்போது நல்ல மொறுன்னு சுவையாக அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டே நீங்கள் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு லைக் கொடுங்க. மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வந்து நீங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ஓகே, இங்கே பாருங்கள். சமோசாக்கு தேவையான அளவுக்கு இந்த ஷேப்பில், அதாவது நீங்கள் சதுர வடிவில் நம்ம தேய்ச்சிட்டு ஓகே சமோசா இது தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து எடுத்தாச்சு. சமோசாவுக்கு என்ன நம்ம செய்யணுமோ அதை நான் பக்காவாக செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னாக்கா அப்படி ஒரு டேஸ்ட்டு, நல்ல மொறுன்னு இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், பிள்ளைங்களையும் சாப்பிட வைங்க. இதில் எந்த ஒரு விதமான வேற்றுப்பொருள், அஜினமோட்டோ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவும் கலக்காமல் நமக்கு தேவையான முறையில் நம்ம அழகாக செஞ்சுருக்கேன். பாருங்கள், நீங்களும் அதே மாதிரி பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக், கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்யும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அருமையான சுவையான சமோசா தயார். சுவையான மொறுன்னு இருக்கக்கூடிய சூடான சமோசா ரெடி. பாருங்கள், மறுபடியும் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டிங் தான் நிறைய இடத்துல வந்து சிலருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அந்த ஃபோல்டிங் பாருங்கள், நம்ம வந்து நார்மலாக கடையில் வாங்கும்போது முன்னெல்லாம் வந்து ரிப்பன் மடித்து வச்சுருப்பாங்க. சேம் அந்த ரிப்பனை மடிக்கிற ஒரு மெத்தடில் நம்ம மடித்தோம்னாக்க அருமையான சமோசா நமக்கு பக்காவாக ரெடி ஆகிடுதுங்க. சமோசா சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்குது. சமோசா மெத்தட் இதுதான். நமக்கு வந்து ரிப்பன் மடிக்கிற மாதிரி அந்த ரிப்பன் ஃபோல்டிங் நம்ம பண்ணோம்னாக்கா நமக்கு சமோசா வந்து பக்காவாக ரெடியாகி வந்துடுதுங்க. சரியா, மடித்து வச்சுருக்கிற சமோசாவை எடுத்து நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் போட்டு நம்ம மேலே திருப்ப அதாவது முன்னும் பின்னும் திருப்பி விட்டோம்னாக்கா நல்ல ஒரு கலர் வந்துடுதுங்க. கலர் வந்து ஒரு லைட் எல்லோ அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துடுது. அருமையான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸாக சமோசா. அதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கனாக்கா என்ன வகையான சட்னி, இல்லை சேர்வா, இல்லை குருமா, இப்படி எது வச்சுக்கிட்டாலும்
சூப்பராக இருக்கும். நான் உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுக்கிட்டேன். செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பிள்ளைங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஓகே, சமோசா, சுவையான சமோசா ரெடி. உருளைக்கிழங்கு மசிஞ்சு பட்டாணி கொட்டை, அதே போல் பார்த்திங்கனாக்கா நீல வாக்கில் வெங்காயம், இப்படி சிறு பொருட்களை கொண்டு தான் இந்த சுவையான ஒரு அருமையான சமோசாவை ரெடி பண்ணியிருக்கோம். சுவையான அருமையான சமோசா தயார். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. சுவையான சமோசா, சூடான சமோசா ரெடி. நன்றி நன்றி. சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்கள். சுவையோடு சூப்பராகவும் இருக்கும்.